நேராவே சாணியை முக்கிய அடிச்ச மாதிரி ரம்யா சொல்லிட்டு போயிட்டாங்க. இருக்கீங்க இதை வச்சு மட்டும் தான் நீங்க சர்வே பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றதா இருக்கட்டும். வியானா வந்து பயங்கரமா பேச போக இது லைவ்ல நடந்துச்சு. உடனே எனக்கு அப்படியே வந்து இப்படி கீழே தொங்க விடணும் போல இருக்கு. நம்ம கூட்டத்தோட கூட்டமா அங்க கோவிந்தா போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஹாய் எவ்ரி ஒன், நிலா ஸ்பார்க் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 95ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இதை நம்ம கேட்கவே கூடாதுன்னு நினச்சோம். இதை வேற ஒரு இடத்துல வச்சு பார்க்கணுன்னு நினச்சோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வினோத் சார் வந்து 18 lakhs மணி பாக்ஸோட வெளியேறியிருக்கார் அப்படின்னு கேட்கும்பொழுது மனசு ரொம்ப வலிக்குது. எவ்வளோ விஷயங்களோ சொல்லியிருப்போம், எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்போம். பட் இந்த விஷயத்தில் அவர் இந்த டைட்டிலுக்கு ரொம்ப வர்த்தான ஒரு ஆள் தான். பட் இந்த மாதிரி எதுக்குனால யோசிச்சார் அப்படின்னா, உள்ளே அனுப்புனவங்க எல்லாருமே அவரை ரொம்ப தாக்கி பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் திவாகர்கிட்ட நல்லா சொல்லி ஷார்ப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவரை மட்டும்தான் நீ டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புன மாதிரி இருக்கு. பேசாமல் இருக்க சொல்லுங்க. இதுவும் நான் காமெடிக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் காமெடியாக இருக்கட்டும். பட் என்ன கேட்டால் ஒவ்வொரு மெமரிஸ் அங்கங்கே கிரியேட் ஆகும் பொழுது சாண்டி எப்படி நமக்கு நல்லா இன்னை வரலும் ஞாபகம் இருக்காரோ அது மாதிரி இவர் வினோத் அப்படின்றவர் நல்ல என்டர்டெய்னர். நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப ரசித்தோம். இன்னொன்று சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்ல மனுஷன், ஒரு ஸ்வீட் சோல், ரொம்ப பியோரான ஹார்ட்டு, யார் பற்றியும் பின்னாடி புறம் பேசாத ஆள், கெட்டது நினைக்காத ஆள், தான் வின் பண்ணுன்றதுக்காக மற்றவங்களை தூக்கி மிதிக்காத ஒரு ஆள். ஸோ தனக்கு என்ன வருமோ அதை மட்டும் செஞ்சுட்டு பேசிட்டு சர்வே பண்ணிட்டு இருந்த ஆள். ஸோ அவர் இப்படி பண்ணது வந்து ஒரு வயலில் ரொம்ப ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா இவர் கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆகணுன்றது நம்மளோட மனசில் தான் இருக்குது. பட் அந்த டீம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சபரி இல்லாட்டினா அரோரா, இந்த 2 பேருக்கு தான் கொடுக்கணுன்னு இருக்காங்க. ஸோ இந்த மீதி உள்ள 5 பேரில் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஆள் யாருன்னா, ஏதோ அங்கங்கே மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒரு மைண்டை போட்டு விளையாண்டு ஏதோ ஒரு எஃபர்ட்டை போட்ட விக்கல்ஸ் விக்ரமுக்கு தாராளமாக கொடுக்கலான்றது தான் கருத்து. மற்ற யாருமே டிசர்வ்டே கிடையாது, ஒர்த்தான ஆளும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சீப்பான எந்த மொமெண்ட்ஸுமே க்ரியேட் பண்ணாத, கொடுத்த வேலையை கூட சரியாக பண்ணாத ஆளுங்க தான் இவங்கெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் இது டிசர்வ்டே கிடையாது. பட் அதுக்கு விக்கல்ஸ் விக்ரமுக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வினோத்துக்கும் ப்ளஸ் திவாகருக்கும். திவாகர் வந்ததுலேருந்து ஓவராக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைனலுக்கு வந்தது வைத்தறிச்சல் ஆல்ரெடி இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா எங்கே அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்தே இந்த வெஞ்சன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னை வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குறேன் அப்படின்றது, என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு கிண்டல் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் என்ன அந்த வீட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வச்சு மட்டும் தான் நீங்கள் சர்வே பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதா இருக்கட்டும். ஐயோ என்ன குளிக்க போறியா, அந்த பேண்ட்டை ஒழுங்காக போடுன்னு சொன்னதுக்காக வார்த்தைகள் வந்து பயங்கரமாக 2 பேரும் வார்த்தை மோதல்கள், கருத்து மோதல்கள் ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்து அப்படியே கிச்சன் ஏரியாவுக்கு வந்துருச்சு. அப்போ இதுதான் நீலாம் ஒரு ஆளையா, உன்னை எதுக்கே உள்ளே எடுத்தாங்கன்னு சொல்லி பிரவீன் வார்த்தையை போக விட இன்னும் ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டாரு. இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. இந்த ஃபைட்டை பற்றி கேட்டுட்டு இருக்கும்பொழுது இடையில வந்து திவ்யா பயங்கரமாக கத்துறாங்க. இப்போ எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் சாண்ட்ராவும் கத்துறாங்க. இப்போ என்ன பண்ணாங்களாம் அப்படிங்கும்போது, இல்லை நம்மளாம் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறோமா, யார் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறான்னு சொல்லி வியானா வந்து பயங்கரமாக பேச போக இது லைவ்ல நடந்துச்சு. உடனே வந்து கேட்குறாங்க, இல்லை நீங்கள் வந்து 5 பேருக்குமான கருத்து, 6 பேருக்குமான ஃபைனலிஸ்ட்டுக்கான கருத்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தாக்குறது எல்லாமே விக்கல்ஸ் விக்ரம், சாண்ட்ரா இவங்களெல்லாம் டேரெக்டாக போட்டு தாக்குற மாதிரி இருக்குது. மற்றவங்க கூடலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்க ஜெயிக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து இதுதான் ஒரு நமக்கான இடம்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயங்கரமாக மைண்ட் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுலேருந்து வெளில வரும்பொழுது இல்லை இவ வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து வியானாவை பற்றி இவ எடுத்து வைக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவன் வந்து வெஞ்சன்ஸை வந்து திரும்ப திரும்ப கொட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் வருது. சீக்ரெட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே வராங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து யாரோட கண்ணுக்கும் படாமல் சேஃபாக வச்சுருக்கணும். இதனால் ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 1 lakh கிடைக்கும். 2வது சீக்ரெட் டாஸ்க் முடிச்சிங்கன்னா அதில் ஒரு 2 lakhs, மொத்தம் 3 lakhs அப்படின்னு சொல்லி ஸோ இதை கொண்டு வந்து மறைச்சி வைக்கிறாங்க. மோர் தென் 4 hours மேலே கெமியை வந்து மறைச்சி வச்சுட்டாங்க. ஸோ யாருக்கும் தெரியல.
இந்த உள்ள வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட அந்த டவுட்டே இல்லை. ஏன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொஞ்சம் ரொம்ப லெதாஜிக்காக தான் இருந்த மாதிரி ஆமாப்பா அவரு கூப்பிடலப்பா, கூட்டிட்டு வரேன், நான் கூப்பிட்டு வரேன். யாரும் அதை கண்டுக்கல, ப்ளஸ் டவுட்டும் வரல. அப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது கூட யோசிச்சுருந்துருக்கலாம். யாருமே யோசிக்கவே இல்லை, எல்லாம் நல்ல பிளேயர்னு நினச்சோம். பஸ்ஸில் பார்த்தா எல்லாம் ரொம்ப சைலண்டாக எதை பற்றி கண்டுக்காம கூப்பிட்ற இடத்துக்குலாம் எல்லாரும் போனது, மாட்டம் அந்த மாதிரி செயல்படுது. ஒரு டாஸ்க் கொடுத்தா எல்லாருமே இருக்கணுன்ற பட்சத்தில் மீதி ஆளுங்களாம் எங்கே போனாங்கன்னு யாருமே யோசிக்காம பண்ணது. ஸோ அதுக்கு அடுத்து செகண்ட் ஒன்று என்னன்னா, சாப்பாடு கொடுக்கணும், அந்த 3 பேர் நீங்கள் சாப்பிடணும், ஒரு ஆளுக்கு எமிக்கு கொடுக்கணும். அப்படிங்கும்பொழுது அந்த டாஸ்க்கையும் ஃபினிஷ் பண்ணி டோட்டலாக இதில் ஜெயிச்ச அமௌண்ட் வந்து இவங்க 3 lakhs வந்து ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டீம் வருது. அந்த பிட்வீன் கேப்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. வெளிலேருந்து வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் ப்ளஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற இவங்களுக்கு இல்லை என்னன்னா, அங்கங்கே ஒரு மெமரிஸ் கிரியேட்டாக இருக்கும், அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ரம்யா போய் சொல்கிறாங்க, இல்லை இந்த பாத்ரூம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு கஷ்டமான இடம். ப்ளஸ் என்கிட்ட சாண்ட்ரா நிறைய விஷயங்கள் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தது எல்லாமே இவங்க தான். பட் நான் போகிறதுக்கு முன்னாலும் இவங்க வந்து பார்வதிட்ட சொல்லியிருக்காங்க, அவள் வந்து ஒரு பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ரம்யா வந்து ஒரு பாம்பு, அவளை மட்டும் நம்பவே கூடாது. க்ளோஸா அவ்வளோ ஒரு ஒன்றுக்கு மண்ணா நாங்கள் இருந்தோம். பட் இப்படி என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், பயங்கரமாக நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சாண்ட்ரா உடனே ஒன்றும் தெரியாத பாப்பாவா உள்ளே போய் போட்டாலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க மூஞ்சி. அப்போ வந்து நான் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, இங்கே எதுவும் பண்ண வேணாம், தனியாக போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்பொழுது திரும்ப கூப்பிட்றாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ சொல்லும்பொழுது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன நம்ம க்ளோஸாக இருந்தோம், ஒன்றுக்கு மண்ணாக இருந்தோம், எங்கே இருந்தாலும் பேசியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் என்ன நீங்கள் பாம்புன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது பார்வதி தான் சொன்ன, பார்வதிலாம் சொல்ல கிடையாது, அவள் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவள் அப்படி தான் பேசுவா. பட் நீங்கள் தான் அதை சொன்னீங்க, ஏன் எல்லாம் தூக்கி கப்பு கொடுத்துருங்க அவங்க கையில், சொல்கிறேன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை இந்த வீட்டில் நான் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணுறதா இல்லை, நீங்கள் என்ன உங்களை நான் நம்பவே சொல்லலைங்க, ஏன் அதை சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், ஏங்க நீங்கள் என்னோட கண்டஸ்டண்ட்டாக இருக்கீங்க, அப்போ நான் உங்களை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இது ஆன்சரா, இதுலேருந்தே தெரியுது நீ பச்சையாக நடிக்கிற, பச்சையாக போய் சொல்கிற, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராகவே சாணியை முக்கிய அடித்த மாதிரி ரம்யா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு புத்தி வந்திருக்கணும் சாண்ட்ராவுக்கு. என்ன வரவெல்லாம் நம்மளே போட்டு தாக்குறான். இப்போங்க இவ்வளோ இன்சிடென்ட் நடந்து ரெட் கார்டு வரலும் போயிருந்திருக்கு. அப்போ வர கண்டஸ்டன்ட் என்ன பண்ணோம், சரி சாண்ட்ரா தெரியாமல் நடந்துச்சு விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம் தான் சொல்லணும். வந்த ஒரு ஆள் கூட அந்த அம்மாவுக்கு ஆறுதலே சொல்லலை. அதுலேயே இதுக்கு ஒரு புத்தி வந்து மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு போயிருக்கணும். மேடம் வந்து எப்படியும் நம்ம டீம் வந்து 25 lakhs வரலும் வைப்பாங்க, அது வரலும் நம்ம வெயிட் பண்ணி ஹாயாக காத்து வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல விதமாக நல்ல ஒரு ஹார்ட் உள்ளவர், நல்ல ஒரு மனுஷன் இதை எடுத்துகிட்டு போனது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அப்போ இந்த மாதிரி வார்த்தை சண்டை அதிகமாகுது. திரும்ப வந்து ரம்யா வியானா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்களே, நான் கேட்குறேன், என் மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, அதை பார்த்து நான் எப்படி திரும்ப அழுது. அப்போ இந்த அம்மா எல்லா இடத்துலையும் நான் அழுறேன், கோழை, இவளுக்கு வந்து புத்தி இல்லை, இவ வந்து நடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்போ அவங்க அழுதா மட்டும் இந்த வீட்டில் உள்ள யாருமே ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? இவனை பத்தி இவ 2 பேரும் காரி துப்பிக்கணும், 2 பேரும் கொஞ்சம் கோளாடுறாங்க. அவங்க கோழை இல்லையா, அவங்க நடிக்கலையா, அப்போ அவங்க யாருக்கு தான் அவங்க உண்மையா இருந்திருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரீம் அங்கங்க ட்ராமாலாம் கிரியேட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது வியானா சொல்றாங்க, ஆகும்னா எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க ஃபேமிலி, இவங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி இருக்கு, நம்மளாம் தத்தெடுத்தாங்க, இல்லை நமக்குலாம் பேரண்ட்ஸே இல்லை, அவங்களையும் தான் எடுத்துட்டு வந்து வச்சு ப்ளே பண்றாங்க. அனாதை பிள்ளைங்க நம்மலாம், இவங்களுக்கு மட்டும்தான் குடும்பம், இவங்களுக்கு நம்மாவை என்னதான் சொல்றது அப்படின்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது, நானும் சாண்ட்ராவும் போய் ரெஸ்ட் ரூம்ல பேசணும் மைக் கலட்டி வச்சு. அப்போ வந்து அட்ரஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இவ சொன்னா, ஆமாம் நாங்கள் பேசணும்னு. ஆனால் சாண்ட்ரா சத்தியமாக சாமி சத்தியமாக நாங்கள் ஒன்றுமே பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே பேசியிருக்காங்கன்னு சொல்லி அப்போ ரம்யா தான் தலையாக இருந்தாங்க. சொல்லும்பொழுது என்ன பேசுனாங்க அப்படின்னா, இல்லை ரொம்ப பொசசிவாக இருக்கா, ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க, அவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணலாம். ஆமாம் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, திவ்யாவும் இவங்க அவங்களோட புருஷனும் வந்து இங்கே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து இவங்க ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்களாமா, அதை வந்து அங்கே போய் சொன்னாங்களாமா. அப்போ இவங்க சொல்கிறாங்கன்னா, நானாக இருந்தால் கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பேன். புருஷன் பிள்ளைய வச்சு விளையாடுமா, எனக்கு புரியல, எதுக்கு அப்படி சொல்லணும், எனக்கு இதெல்லாம் இல்லை, நீ வெளில போய் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அழுவா அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு அல்லணும், நான் வந்து உண்மையாக இருந்திருக்கேன், நான் கரெக்டாக இருந்திருக்கேன், அவங்களுக்கே அந்த வெக்கம் இல்லாத போது நான் எதுக்கு ஃபீல் பண்ணும், எனக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளின்னு கிழிச்சு விட்ட மாதிரி தான் இருந்தது. எல்லா விஷயத்தையும் இங்கே பேசுறியம்மா திவ்யாம்மா, நீ போய் அங்கே நேராக கேளு, இல்லை அந்த அம்மா உனக்கு பதில் சொல்லுவாங்கல்ல, அப்போ கரெக்டாக இருக்கும்ல, எதுவுமே கேட்காம பின்னாடி உட்காந்து நீ என்னம்மா கூட்டத்தோட கூட்டமாக அங்கே கோவிந்தா போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ எனக்கு அப்படியே வந்து இப்படி கீழே தொங்க விடணும் போல இருக்கு.
ஸோ இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துச்சு. பட் டோட்டலாக வெஞ்சன்ஸ் எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்த்து இறக்குற மாதிரி தான் இருந்துச்சு. வியானா வந்து விக்கல்ஸ் விக்ரமையும் சாண்ட்ராவையும் பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. ரம்யா வந்து சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுறாங்க. பட் இதில் குளிர்காயிற ஆள் யாருன்னா அரோராவும் சபரியும் தான் இதில் நல்லா குளிர்காயிறாங்க. ஸோ இந்த டீம் வந்து நல்லா டோன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உள்ளவங்களாம் நல்லா டியூன் பண்ணி இவங்க இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நல்லா மோல்ட் பண்ணி ஷார்ப் பண்ணி இந்த கருத்தை இவங்க மேலே வைங்க, யாரை நீங்கள் அகேன்ஸ்டாக பேச போகிறீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்பின மாதிரி தான் உள்ளே வந்து இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்த யாருமே தன்னோட கருத்துக்காகவும் தனக்கு நடந்த பிரச்சனையை பற்றியும் தான் பேசினால ஒன்று யாருமே நியாயமாவோ இந்த ஹவுஸில் உள்ள பிரச்சனையை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது. இப்போது இந்த டைட்டில் தூக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச நிஜமாலுமே இப்போ உள்ள 5 பேரில் தாராளமாக விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட சொல்லலாம். டேய் அரோரான்ற ஆயா வந்து வெளியில இருக்கிற ஒரு கெட்ட பேரை நான் வந்து சரி பண்றது தான் உள்ள போனேன்னு சொன்னாங்கங்க. அவங்க வெளில பண்ண விஷயத்த விடுங்க, உள்ள போய் அவங்க ஒழுங்கா இருந்தாங்களாங்க சொல்லுங்க. அப்போ எங்க போய் விட்டாலும் அவன் புத்தி அவன் காட்ட தான் செய்வான். அது வந்து புத்தி, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களா நினைச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். நீங்களோ நானோ ஸ்பேஸ் கொடுத்தோ இல்லை டைம் கொடுத்தோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோ அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அங்கே போய் மட்டும் என்ன பண்ண, துஷாத்னு ஒரு ஆள் கூட நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்னு அவனை தலா டாஸ்க்லேருந்து தூக்குனாங்க, அவனை வீட்டை விட்டே தூக்குனாங்க. அப்போ இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் அந்த கம்ருதினை வாண்டடாக போய் பார்வதி கூட அந்த இது ஸ்டார்ட் ஆனது எங்கன்னா அந்த ஜெயிலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பார்வதிக்கும் அந்த கம்ருதினுக்கும் உள்ள பாண்டிங் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவுனது யாருன்னா இவங்க தான், அரோரா தான். அப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் துஷாத் வெளில போயிட்டான். இப்போ தனக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருக்கணும், கூட வந்து யாரோ ஒரு ஸ்மெல் இருக்கணும், உறவாடணும், டச் பண்ணணும், அவங்க கூட வந்து நல்லதோ கெட்டதோ ஷேர் பண்ணணும். இவங்க யாரு கூடயுமே ஒரு பொண்ணு கூட உட்காந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணது கிடையாது, ஒரு விஷயத்த சொன்னது கிடையாது, ப்ளே கரெக்டாக பண்ணது கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க யார் யார் கூட இருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். நல்லா கூட்டிகிட்டு இருந்துட்டு வாலண்டரியாக கூப்பிட்டு மிரர் வழியாக கிஸ் கொடுத்ததும் யாருன்னு தெரியும். அவங்களே அவங்க மேலே லவ்னு சொல்லி இவர் அலைகிறாரு, இது நல்லாவே இல்லை டாஸ்க்குன்னு சொல்லி திவாகரை தூக்கி வெளில போட்டதும் அந்த அம்மா தான். திரும்ப அங்கிருந்து வந்து கம்ருதினை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பொசசிவ்னஸ் அதிகப்படுத்தி சும்மா இருந்த செவனேன்னு கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதும் இந்த அம்மா தான், அரோரான்ற ஆயா தான். இப்போ இவங்களை இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வரீங்க. கம்ருதின் மானங்கட்ட கேள்வி கேட்கிறான். அப்ப கூட துஷாத் வெளில போனதுக்கு காரணம் அரோரா இல்லைன்னு ஒரு ஹோஸ்ட் சார் வந்து வீக்கெண்ட்ல சொல்றாரு. அப்போ அவங்க வேலை செய்யாத காரணம் அவங்களோட அலர்ஜி தான், அதனாலதான் அவங்க வேலை செய்யலன்னு சொல்லி ஒரு ஹோஸ்ட் சார் வந்து என்ன சொல்ல அட்ரஸ் பண்றாரு. அப்போ அமித் வந்து அவங்க வந்து பிசிக்கல் டாஸ்க்லாம் வாய்ப்பு இல்லைங்கும் போது யார் சொன்னா பிசிக்கல் டாஸ்க் அவங்க விளையாண்டு காட்டுவாங்கன்னு சொல்லி சொல்றது யாருன்னா ஹோஸ்ட் சார். ஏன் சார் நீங்கள் எடுத்து ஒருத்தவங்க வராது 50 நாளாக மிச்சர் தின்னுட்டு இருந்தவங்களை எடுத்து நாங்கள் ஷார்ப் பண்ணுவோம், அவங்கள வந்து பயங்கர லெவலுக்கு நாங்கள் கொண்டு வருவோம்னு நீங்கள் காட்டுறதுக்கு எங்களோட மைண்டு இல்லை பார்க்குற ஆடியன்ஸை எதுக்கு இப்படி முட்டாளாக்குறீங்க? உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? உங்களோட டிவி சேனலில் ஒருத்தவங்க நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை ஏங்க அவ்வளோ நாள் கொடுத்தோம்னா ஈவன் எல்லாருமே கெமியிலேருந்து வெளில போன திவாகர்லேருந்து இவர் பிரவீன்லேருந்து இவ்வளோ டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களே இந்த பிளேவை நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்குமே கொடுக்காத அந்த ஸ்பேஸை இந்த அரோரான்ற ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்கள் எடுத்து ஒரு டிவி சேனலில் போட்டிங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரி என்னன்னு எடுத்து பார்ப்பாங்க, அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்ப்பாங்க. ஓ அப்போ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கும் அங்கே பிக் பாஸில் வேலை கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த டீம் என்ன சொல்ல வருது? இந்த சேனல் என்ன சொல்ல வருது? ஹோஸ்ட் சார் நீ என்ன சொல்ல வராரு? அவரு ஹோஸ்ட் சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, விஜய் சேதுபதி சார் நம்பினத்துக்கு ஆடியன்ஸுக்கு பயங்கரமான என்டர்டெயின், எந்த பயாஸ்டும் கிடையாது, யார் மேலேயும் பர்சனல் வெஞ்சன்ஸை சார் வந்து தெளிச்சதே கிடையாது, பயங்கரமாக ஹோஸ்ட் பண்ணி ரொம்ப பெருமிதப்படுத்துறாரு சார். அவர் மேலே உள்ள இப்படி ஒரு பார்வையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஓ இப்படி ஒரு பார்வையும் சாருக்கு இருக்குன்னு சொல்லி திருப்பி விட்டது யாருன்னா நீங்கள் தான் சார், நாங்கள் கிடையவே கிடையாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்போ இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ நாங்கள் இதுல இருந்து என்ன ஒரு பேடு இம்ப்ரெஷனை தயவு செய்து வந்து கிரியேட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சொசைட்டியில் நீங்கள் எல்லாம் ஒரு சேனலே இருந்தாலுமே ஒரு மூவியாக இருக்கட்டும், ஒரு சேனலாக இருக்கட்டும், ஒரு சீரியலாக இருக்கட்டும், இது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு உதாரணமாக எங்களுக்கு காட்டாதீங்க, தயவுசெய்து காட்டாதீங்க. போதும், கொண்டு வந்த வரலும் போதும்.
அந்த பொண்ணு வந்த ஒரு வாரத்தில் நான் காஸ்மெட்டிக்ஸ் இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு நான் சம்பாதிச்சிருப்பேன், ஃபர்ஸ்ட் வாரத்துலேயே நான் போகிறேன்னு ரெடியாக இருந்த பிள்ளைய கூட்டு வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வச்சது கூட இல்லை. அப்படி என்ன அவங்க அப்படியே சாதிச்சுட்டாங்க, அப்படி என்ன அவங்க கிழிச்சிட்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு கேவலமான முன்னுதாரணமே தவறாக இருக்குது சார். இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து இப்படி கொடி பிடிச்சி விஜய் சேதுபதி சார் வந்து டிடிஎஃப் ஜெயிக்கிறவளவும் ஒரு பொண்ணை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து என்னைக்குமே கம்ருதீன் காருக்குள்ளே இருந்த வரலும் அந்த பொண்ணு எதுவுமே பேச கிடையாது. கம்ருதீன் வெளில போயிட்டு அந்த சாண்ட்ரா பிரச்சனை நடந்தப்போ திரும்ப வந்து சிரிச்சு இது மாதிரி என்னை பார்த்தோன்னே அவங்க பயந்துட்டாங்கன்னு சிரிச்சு கம்ருதீன் தான் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு தான் இவங்க ரிப்ளை பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க பார்வதி. அப்போ கம்ருதீன் இருந்த வரல எதுவுமே பேசாம கம்ருதீன் போனதுக்கு அப்புறம் வந்து பேசுது, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுது. என்னது சொல்ல வருது, சம்மந்தப்பட்டவங்க இருக்கும்பொழுது பேசாத அந்த ஒரு துணிச்சல், ஏன் சம்மந்தப்பட்டவங்க இல்லாத போது நீ எதுக்கு பேசுற? இதே மாதிரி தான் வினோத்தையும் பண்ணும். வினோத்தை வந்து இப்போ ஃபுல்லாக எல்லாரும் இது என்ன பண்ணுச்சு, சபரி கூட சேர்த்து வச்சு விக்கல்ஸ் விக்ரம் சாண்ட்ரா 3 பேரையும் சேர்த்து வச்சுட்டு வினோத் ஆள் இருக்கிறப்ப அவர் இப்படி தான் பண்ணுவார், ட்ரிகர் பண்ணுவார், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டார், ஹைப்பர் ஆவார், தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை எதுக்கு பின்னாடி பேசுகிறோம்? உன் ஃப்ரெண்டு தானே, வினுக்குட்டி வினுக்குட்டி வினுக்குட்டின்னு போய் உருண்டு பிறண்டி. அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா? உன்னால அவருக்கு எவ்வளோ வெளில கெட்ட பேர் தெரியுமா? அதையும் கடந்து தானே அவர் உன் கூட டிராவல் பண்ணாரு. அவரை வந்து இப்படி எடுத்து சந்தேசிக்க வைக்கிற என்ன எந்த மாதிரி பொண்ணுன்னு தெரியல. தயவுசெய்து சொல்கிறேன் சார், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் முன்னுதாரணமாக சொசைட்டியில் காட்டாதீங்க. இது வந்து ரொம்ப பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம். டைட்டில் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு பார்க்குற மக்களை முட்டாளாக்கி உங்கள் டிஆர்பி நீங்களே கம்மி பண்ணிக்காதீங்க. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் குறைச்சிக்காதீங்க. அப்படி அவங்க யாரு தான் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்தாங்க, அப்படி என்ன அவங்களுக்கு இருக்குது, பின்னாடி என்ன இன்ஃப்ளூயன்சர்லாம் இருந்து செயல்படுறாங்கன்றதெல்லாம் தெரியல. பட் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்கன்றது தான் எங்களோட மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்குது. பட் வினோத் போனது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது ஓகே, அவருக்கு டைட்டில் எப்படியா இருந்தாலும் கொடுக்க போகிறது இல்லைங்கும் போது அவர் பண்ணது சரியாக தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தோணுது. இந்த சேனல் வந்து இன்னொரு எச்சக்கட்ட வேலை செய்யுது. என்னன்னா, அரோராவுக்கு க்ளோஸ் யார்? கம்ருதீன். இன்னொன்று துஷாத்தை உள்ளே அனுப்பலை. ஏன்னா எங்கேயாவது ஒரு சில விஷயத்தில் வந்து தெரிஞ்சிரும், அவளோட முகத்தரை கிழிஞ்சிருன்றதுக்காக சேஃபாக அவளோட துஷாத்தை உள்ளே அனுப்பாமல் வச்சுருக்காங்க. ஓகே, இதில் க்ளோஸாக இருந்தது யாருன்னா கம்ருதீன். அப்போ கம்ருதீன் வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்தால் கண்டிப்பாக அரோராவை கிளின்னு உள்ளே இருந்தப்பே கிழிச்சு தள்ளணும். வெளில போயிட்டு வந்தால் கன்ஃபார்மாக கிழிச்சு தள்ளிடுவான், அவளோட முகத்தரை உடஞ்சிரும், இவளை ஃபைனல்ஸ் கூட்டு போக முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவனுடைய தவறு. அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னா எப்போ துஷாத்தை அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து இவர் ஆம்பளையான்னு கேட்டு அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் அப்பலேருந்தே பேசிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் கொடுக்கல. இவ வந்து கம்ருதீனுக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம் தான். சரி, அவனை முட்டாளாக்கி அவனை கூடையே வச்சுக்கிட்டு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு பார்வதி வந்து இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தது யாருன்னா அரோரா மட்டும்தான். லைக் ஃபேமிலின்னு சொன்னவ என்ன சொல்கிறான்னா, எனக்கு தலைவலி, என்னோட தலைவலி வந்து வெளியில் போயிடுச்சு அப்படிங்கும்போது யாருக்கு தலைவலியாக இருந்தாங்க, நீ யாருக்கு இங்கே தலைவலி ஏற்படுத்தினன்றதெல்லாம் இங்கே வெளில வந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்போ வெளில போன கம்ருதீன் வந்து ஐ மீன் ரெட் கார்டு கொடுக்காம எவிக்ட் பண்ணி அனுப்பியிருந்தா உள்ளே வந்து கிளின்னு கிழிச்சிருவான், முகத்திரையை உடச்சிருவான். அதனால அரோராவுக்கு மேடம்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு சின்ன பிரச்சனையை கீழே சாண்ட்ரா விழுந்த வரலும் தாங்க பிரச்சனை, விழுந்தாங்க சரியா. அதுக்கப்புறம் நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ட்ராமா. சபரியும் விக்கல்ஸ் விக்ரமும் எல்லாம் கத்தி நீ வெள்ளவாடின்னு சொல்லி அந்த விஷயத்த பெருசாக்கி அவ்வளோ பெரிய விஷயமா கிரியேட் பண்ணி இப்போது என்னென்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய அரோரான்றவங்கள ஒரு பெரிய ஹீரோயினியாக காட்டணுன்றதுக்காக மற்றவங்க எல்லாரையுமே ரெட் கார்டு கூட கொடுத்து நல்ல டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய நல்ல பிளேயரை கூட வெளியில் அனுப்புகிற அளவுக்கு இவங்களை சேஃப் சோனில் வச்சுருக்காங்க. இந்த மானங்கட்ட எச்சக்கட்ட வேலை வேணவே வேண்டாம் சார், எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, கிளம்பு அந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ கைஸ்.